ஐயப்ப பக்தர்களே, இதை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள். முக்கியமாக சபரிமலை கோவிலுக்கு செல்ல முடியாத பெண்கள் வீடியோவை கட்டாயம் பாருங்கள். வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு சென்று விடுங்கள். ஐயப்பனின் முழு அருளையும் பெற கேரளாவில் இருக்கும் சபரிமலை. ஐயப்பன் கோவில் மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலும் ஒரு கோவில் இருக்கு. அதுவும் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவான் நேரில் வந்த சென்ற கோவில் எது என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க 18 படி இல்லாத காரணத்தினால் இங்கு பெண்களும் செல்லலாம் என்கிறார்கள். இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்கள். நம்ம பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு ஐயப்பனின் அருள் பெற வேண்டும் என்றால் சாமியே சரணம் ஐயப்பா என்று 3 முறை சொல்லவும். தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம திருச்சியில் தான் மிக சக்தி வாய்ந்த ஐயப்பனின் கோவில் இருக்கிறது. சபரிமலையில் இருக்கும் ஐயப்பனைப் போலவே இந்த ஐயப்பனும் பார்ப்பதற்கு நம் கண்களுக்கு அப்படி ஒரு காட்சி தருகிறது. இங்கு கேரளாவில் உள்ள நடைமுறைப்படியே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும். சபரிமலைக்கு செல்ல முடியாத பல பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவிலுக்கு சிவன் மற்றும் விஷ்ணு நேரில் வந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. 2002 முனிவர்கள் இமயமலையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரை சென்றபோது இந்த கோவிலுக்கு வந்து அங்கு கோவிலின் முன் இருக்கும் ஒரு ஓடையில் யாகம் வளர்த்து மழையை வரவைத்து அதில் நீராடி சென்றார்களாம். அங்கு முனிவர்களாக வந்தவர்கள் சிவன் விஷ்ணுதான் என்று அங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த கோவிலின் முழு முகவரி வேண்டும் என்றால் எங்கள் பொது நலம் கமெண்டில் கேளுங்கள். ஐயப்ப பக்தர்களும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.